ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 26/2/2024 திங்கட்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள். சுப முகூர்த்தம் உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், மேல் நோக்கு நாள், புத்தகமில்லா தினம், நோ பேக் டே. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்ப லக்னம், இருப்பு 2 நாழிகை 41 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:29 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:59 மணி வரை துவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உத்திரம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:29 மணி வரை திருதி, அதன் பின்பு சூலம். கரணம் இன்று காலை 9:56 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 10:59 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. யோகம் இன்று காலை 6:28 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரம் அவிட்டம். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் ஹோரையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதே சமயம் நவ கிரகங்களில் உள்ள மாத்ருகாரகராகிய ஸ்ரீ சந்திர பகவானை வணங்க முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது மற்றும் சந்திரன், மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சனி, சூரியன் மற்றும் புதன், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல் அதிகரிக்கும் நாள். அதாவது இன்னைக்கு எந்த ஒரு வேலையிலையும் ஒரு ஈடுபாட்டோட செயல்பாடு கொண்டு வருவீங்க. அதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆகா, நம்மளால இந்த வேலை முடிஞ்சுது அப்பாடா அப்படின்னு. அதனால குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன தான் இருக்குது, ஆனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் அற்புதமாக அமையும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்களை சிரத்தையுடன் செய்து முடித்து வெற்றி அடைவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எடுக்கும் காரியங்களை அருமையாக செய்து முடித்து வெற்றி அடைவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடைபெறும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி
தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளின் மூலம் நன்மைகள் நடைபெறும் நாள். அதாவது குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதுனால அவங்க மூலம் நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மனம் அமைதி பெறலாம். வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையலாம். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்களை ஓரளவிற்கு இழுபறியோடு செய்து முடிப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் பலப்படும் நாள். இன்னைக்கு உற்றார் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். அவர்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். குடும்ப உறவு பலமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அற்புதமான ஒரு அந்யோன்யம் உண்டாகும். வருமானம் ஓரளவிற்கு இருப்பதால் செலவுகளை துணிந்து செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் சிலருக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தைரியம் ஊற்றெடுக்கும் நாள். அற்புதங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தையும் கணக்கச்சிதமாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள். குடும்ப உறவு திருப்திகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எல்லா காரியங்களையும் அருமையாக செய்து முடித்து முன்னேற்றம் அடைவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். அரசியலில் இருக்கும் அன்பர்களுக்கு தைரியமான சூழ்நிலை உருவாகும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடன் பிறப்புகளின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் தைரியமான சூழ்நிலை உருவாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சார பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை உயரும் நாள். அருமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சில வருமானம் வந்து சேரலாம். சிலருக்கு வருமானம் இரட்டிப்பு பலனை தரும். குடும்ப உறவு பலமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசியலில் இருக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகம் செல்லும் பெண்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி உற்சாகமாக செயல்படுவார்கள்.
குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். அதாவது மனசுல குழப்பம் உண்டாகும். ஏன் அப்படின்னா, ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம். குடும்ப உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் ஒரு நல்ல பாதையை நீங்கள் காணலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து செல்லுங்கள். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது அவசியம். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்கள் இழுபறி ஆகிறதே என்று கவலையுடன் செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது அவசியம். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் மேற்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் திருநாள். இன்னைக்கு வருமானம் வருதோ இல்லையோ, உங்களுக்கு செலவுகள் அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுபிக்ஷகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அற்புதமான ஒரு அந்யோன்யம் திகழ்வதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளுக்காக வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். வருமானம் வந்து சேர்ந்தாலும் சில செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் உண்டாகும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வருமானம் வந்து சேரலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உற்சாகத்துடன் பணிபுரிவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் எடுக்கும் காரியங்களை அருமையாக செய்து முடித்து மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் அதிகரிக்கும் நாள். அருமைங்க. அதாவது கொஞ்சம் சில நாட்களாகவே நீங்கள் கொஞ்சம் டல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னைக்கு விலகி ஒரு உற்சாகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப உறவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது அற்புதமாக திகழும். வருமானம் ஓரளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கும்படி வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்படுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக முடிவடையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவன் வீட்டாரை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு பெருமூச்சு விடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம் தரும் செய்தி வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி
தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் நாள். அதாவது இன்னைக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு இந்தந்த வேலைகளை செஞ்சால் கரெக்டாக முடியும் அப்படின்னு. அந்த வேலைகள்லாம் அற்புதமாக இன்னைக்கு உங்களுக்கு முடிவடையும். குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொலைபேசி மூலம் உங்களுக்கு நல்ல தகவல்களை தருவார்கள். வருமானம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை புதுவிதமாக சில திட்டங்கள் தீட்டுவீர்கள். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்களை திறம்பட செய்து முடித்து வெற்றி அடைவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை அகலும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் இனிதே நிறைவேறும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும் நாள். ஏன்னா சந்திராசிரமம் விலகிடுச்சு. உடனே உங்களுக்கு இந்த சங்கடங்களும் விலகிடும், சந்தோஷம் உண்டாகும். குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகவே கொஞ்சம் போர் தான், அக்கப்போர் தான். அதெல்லாம் விலகி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். பொருளாதாரம் சிறப்பாக அமையும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் வேலை பளு கண்டிப்பாக குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதைக்கு வருவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் சந்தோஷ சூழ்நிலைகளை காண்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். அமைதியாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி வாகன பயணங்கள் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கவனமாக இருக்கிறது நல்லது. எடுத்து செல்லும் ஆவணங்களை சரிபார்த்து எடுத்து செல்வது அவசியம். குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதிகாலையிலேயே. அதனால் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி அப்படின்னா இன்னைக்கு ஒற்றுமை கொஞ்சம் குறையலாம். அதனால் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் கனிவு வேணும், கடுமை கூடாது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை வேண்டுமென்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பு நிறைந்த நாள். போடுங்க, தூள் கலப்புங்க. குடும்ப உறவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக இருக்கும். சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மனசில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி பரனில் போட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. கணவன் மனைவின்னு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு அந்யோன்யம் இருக்குங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க.
ஏன்னா அப்புறம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. ஜாலியாக இருங்க. பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக அமையும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதால் சந்தோஷமான சூழ்நிலை மனதில் உருவாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் சுபிக்ஷகரமாகவும் நடைபெறும். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை அமையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.